கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்களே, ஏதாவது ரீசன் இருக்கா? காப்பாத்திட்டேங்கிறதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்காத இடியட். மூஞ்சிய பாரு. ஐயோ சீக்கிரம் திருப்பு. பாதி திருப்பா. டயர் தேஞ்சிர போகுது. பூசு. கிட்ட வந்துறாங்க. சீக்கிரம் போ. ஐயோ உயிர் போற நிலைமையில இருக்கோம். எப்படி குடிச்சிட்டு இருக்கா பாரு. தாகமா இருக்கு. ஓடி வந்தோம்ல, அத கூல் ட்ரிங்க் குடிக்கிறேன். அடி பாவி, இது வண்டிக்குன்னு வாங்கி வச்சிருந்த பெட்ரோல். பெட்ரோலா? டேய் மச்சான் மச்சான், பெட்ரோல குடிச்சாடா. வண்டியை நிப்பாட்டு. ஏய் வேணாம் பண்ணி போ. நீ நிறுத்துறா, அவங்க கொன்னுடுவாங்க. அதுக்கு பெட்ரோலே பரவாயில்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ போப்பா. ஆமாமா சீக்கிரம் போ. வேணாம் கொஞ்சம் ஸ்லோவா போ. எனக்கு எங்க தாத்தா கொடுத்த ஒரே சொத்து பா. ஓகே நீ ஸ்லோவா போ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிச்சா என்ன ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உங்க எல்லாரையும் தான் கொன்னுடுவாங்க. இங்க ஒரு கதவு இருந்தே அது எங்க? ஐயோ என் கதவு பாடா காத்தாடி போய் பறக்குது. ஐயோ மச்சான் மூட்டு வரியா? இந்த பக்கத்துக்கு போய். ஏன்னா ஒரு பக்கம் போப்பா, சீக்கிரம் பா. போ. வண்டி ஏதோ கஞ்சா கடத்துற வண்டி அம்பன் விட்டு ஓடுறீங்க. ஐயோ ஐயோ முதல்ல ஐயோ சீக்கிரம்டா. இந்த பக்கம் குண்டு சீக்கிரம் வா. மாட்டிக்காத. ஐயோ வண்டாடுங்க சீக்கிரம். இந்த பக்கம் சீக்கிரம். என்ன மெதுவா வண்டியை ஓரம் கட்டுறான். அநேகமா ஒரு கட்டிங் அடிப்பான்னு நினைக்கிறேன். நீங்கெல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். ஓகே. Excuse me, do you have any western outfits? Huh? நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் பார்த்தாது, நம்ம கூட பேசுறவங்களும் இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியும். கரெக்ட். அது ஆக்சுவலி யூ நோ லைக் ஏய் நான் இந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் போடுற மாதிரி பேண்ட் சட்டை இதெல்லாம் காட்டுங்க. இதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். ஏன்னா இங்கிலீஷ் பேச விட மாட்டியா? நீ காசு கொடுக்குறியா? நான் தான் காசு கொடுக்க போறேன். என்ன வாய் பார்த்துட்டு இருக்க? அந்த பாப்பாக்கு சைஸ்ல ஒரு நல்ல சொக்கா எடுத்து கொடு. பொம்பளை பிள்ளைங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் இதுல இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை பாருங்க. தண்டபாணி, இந்த ரெண்டுல எது நல்லா இருக்கு? You see, actually color wise this is little dull. I think this should be fine. அப்படினா இது வேண்டாம். ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? ட்ரையல் ரூமா? நாம என்ன நாயுடு காலியா இருக்கோம்? உள்ள போய் மாத்திட்டு வாமா. இவன் கடை சைஸே ட்ரையல் ரூம் அளவுக்கு தான் இருக்கு. Hey. No day. My name is Santosh. இந்த ஜீப் யாரோடது? This is my jeep. இந்த பொண்ணு ஐவஸ் ரங்கேஜ் பாத்தியா? Oh, this is my latest darling. நான் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். நீ தான் கூட்டியா? ஆமா, ரோட்ல நாங்க நான் தான் லிஃப்ட் கொடுத்தேன். சரையோரம் தூவை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும். This is my favorite song. இசைஞானி இளையராஜா ஓடுது. இந்த சந்தோஷமா இருக்கும்போது இந்த பாட்டு தான் பாடு. சரையோரம். இந்த பொண்ணு கூட வந்தவங்க எங்கடா இருக்காங்க? அது எதுக்கு நீ கேக்குற? கொஞ்சம் திரும்ப. 1 minute. This position okay? சைஸ் இல்ல. தெரியும். ஜாக்சன். என்ன டோபி மாதிரி ஆகிட்டா?
எங்கடா சொல்றா என்ன மூத்திர சேர்ந்து போயிருக்கு? அதோ அந்த கடையில இருக்காங்க. டேய் தூக்கி வரவனா என்ன எங்கடா தூக்கிட்டு போறீங்க? இந்த மொட்டை தொல்லை தாங்கலையே. டேய் இந்த பொண்ணு இங்க வந்தாளா? இப்பதான் போறாங்க. எங்கடா போனா? எங்க போனான்னு தெரியாது. டேய் இந்த ஏரியா வந்து தாண்ட கூடாது. போங்கடா போய் தேடுங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கலாங்க. வாட்? இல்ல கொஞ்ச நேரம் அப்படியே நின்று நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலான்னு. என்ன பர்ஃப்யூம்ங்க? அட்வான்டேஜ் எடுத்துக்காத. இங்கே மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்கு, அட்வான்டேஜ் எங்க எடுத்துக்கிறது? சிவா, ஆ ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? ஆ இந்த சந்துல சிந்து பாடுறதுன்னு சொல்லுவாங்களே, அதுதானா? கரும் பூச்ச மூதே கொஞ்சம் மூட்டு சும்மா. ஜானகி, கலைவாணியே என் பேரு எப்படி? உங்களை பத்தி எல்லாம் தெரியும். உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும், துடித்தேன் தொழுதேன், ஹலோ, பலமுறை நினைத்தேன் அழுதேன். உங்க பேரு? ஐம் பூஜா. உனைத்தானே அழைத்தேன், உயிர் தீயை வளர்த்தேன், வர வேண்டும் வரம் வேண்டும். பாத்துட்டியா? நீ சொன்னா ஓகே. வணக்கம் ரகு அங்கிள். என்ன ரகுன்னு சுவாமிஜி மட்டும்தானே கூப்பிடுவாரு? என்ன கூட அவர்தான் அங்கிள் அனுப்புனாரு. ஓ, சுவாமிஜி அனுப்பிச்சாரா? ஆமா. அப்படியா? உட்காருமா. இல்ல பரவாயில்ல அங்கிள். இட்ஸ் ஓகே, உட்காருமா. வணக்கம் லக்ஷ்மி ஆண்டி. வணக்கம் சுந்தரி ஆண்டி. ஹாய் சத்யா. ஹே மஞ்சு, கம். ஸ்கூல் போலியா? சாரி, நான் எதுக்கு வந்தேன்னு சொல்ல மறந்துட்டேன். எனக்காக தானே? என் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஐயோ, லாரி அடிச்சிச்சா? சின்ன வயசுல இருந்தே சுவாமிஜியோட ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். இப்போ இங்க எனக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி புக்ஸ், ஹாஸ்டல் எல்லாம் தேடணும். இங்க இருந்தே தேடுங்க, இது உங்க வீடு மாதிரி தான். நானும் உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பேன். சுவாமிஜி எங்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. நீ எவ்வளவு நாள் இங்க தங்கி இருக்கணும் இருந்து உன் வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். சுஜா, ஐயா, இந்த லக்கேஜ் எடுத்து போய் ரூம்ல வைமா. எந்த ரூம்ல வைக்கணும்? பாத்ரூம்ல வை. கேள்வியை பாரு, என் ரூம்ல வை. இல்லம்மா, சிவா ரூம் ஃப்ரீயா இருக்கல, அங்க வை. சரிங்க ஐயா. சிவா யார் அங்கிள்? வெரி வெரி பேட் பர்சன். பிஹேவியர் சரியில்லாதனால அங்கிள் வெளியில அனுப்பிச்சிட்டார். ஏய் சும்மா நீ போமா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகு. தேங்க் யூ அங்கிள். டேடி மம்மி வீட்டில் இல்லை, தட போட யாரும் இல்லை, விளையாட வரோம் பிள்ளை பிள்ளைட. என்ன சாமிஜி எப்படி இருக்கீங்க? வா சிவா, நான் சுபிச்சமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பூஜா வந்ததுல இருந்து நான் நல்லா இருக்கேன். யாரு பூஜா? அதான் சுவாமிஜி அமிச்சார்ல ஆசிரமத்துல இருந்து. ஓஹோ, நாய்க்குட்டி. பப்பி தவறி கூட அந்த வார்த்தை சொல்லிடுறீங்க, பெரியப்பா காதுல விழுந்துற போது. ஏ அவருக்கு அது என்ன ரொம்ப இஷ்டம். அதுன்னா? அதான் அது நாய்க்குட்டி. சொல்லாதீங்க. பூஜா பூஜா பூஜா. ஆமா, அதென்ன பூஜா சம்பந்தமே இல்லாம? அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. நீங்க மட்டும் பெரியப்பா முன்னாடி நாயிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, புரியுறது. ஞாபகம் புரியுறது, நான் பாத்துக்கிறேன். நீ போ. வாங்க சாமி, சௌக்கியம் தானே? சௌக்கியமா இருக்கேன். சுவாமிஜி எப்படி இருக்கார்? தெய்வம் எப்படி இருக்கும்? தீட்சையா இருக்கார். வணக்கம் சாமி. வணக்கம். சாமிஜி கொடுத்தாம் சார், சண்டியாகம் பண்றோம். ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க. வணக்கம் சுவாமி, இந்தாங்க காஃபி. லக்ஷ்மி, பூஜா எங்க இருக்கா? வர சொல்றேங்க. பூஜா, சுவாமிஜி பூஜாவை பத்தி ஏதாவது விசாரிச்சாருங்களா? உங்க பொறுப்புல விட்டதுக்கு அப்புறம் அவரை பத்தி கவலைப்படவே மாட்டார். நீங்க எப்படி பார்த்துப்பேன்னு அவளுக்கு தெரியாது. உண்மையை சொல்லணும்னா வீட்டில் ஒருத்தியாவே ஐக்கியம் ஆயிட்டான்.
அவ்வளவு நல்ல பொண்ணு அவ. பொண்ணா? அது ஆனாச்சே. நல்லா சாப்பிடுறது போல் இருக்கு, கொஞ்சம் குண்டா எடுத்தோம். எங்களுக்கு என்னவோ வந்தப்ப எப்படி இருந்தாலும் இப்ப கூட அதே மாதிரி இருக்கான்னு தான் தோணுது. சரியா சாப்பிடறதே இல்ல. வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். வெக்கப்படுதா? லைட்டா குழப்பமா இருக்கு. கடிக்குதுங்களா? கடிக்குதாவா? கடிக்கிறதுக்காக என்ன சின்ன பிள்ளையா? கல்யாண வயசு ஆகுதுல்ல? கல்யாண வயசா? இவளுக்கு என்ன ஆச்சு? சுவாமிஜி பூஜாக்கு ஏதாவது சம்பந்தம் பார்த்திருக்காரா? குடும்பமே லூசா எடுத்தோம். இப்போதைக்கு சுவாமிஜி அதை பத்தி யோசிக்கவே இல்லை. வர்ற புரட்டாசி மாசம் பூஜாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணி ஆகணும். ஐயோ, புரட்டாசி மாசம் பூஜாவை வெளியே விடப்படாத. சுவாமிஜிக்கு ஓகேன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சாரு. கட்டி வச்சா கோபம் தான் வரும். ஃப்ரீ அவுத்து விடுங்க. ஃப்ரீயா இருக்கட்டும். காலம் கெட்டு கிடக்கு. ரொம்ப சுதந்திரமா விட்டு நடக்க கூடாது ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன நடக்க கூடாது நடந்துரும். அப்படின்னா உங்க ஆத்திலே ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சிருக்கோம். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நாங்க சுவாமிஜி ஒரு வார்த்தை கேட்டு தானே பண்ணி ஆகணும். பாவம் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு வேற. கரெக்ட். அம்மா அப்பா இல்லாத பொண்ணா? இன்னும் செத்த நேரம் இங்க இருந்தேன், நான் லூஸ் ஆயிடுவேன். கிளம்புறேன். நல்லதுங்க, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி. இந்த பொண்ணு யாரு? யாரு? அது என் வீட்டு வேலைக்கார பொண்ணு சுஜா. ரொம்ப லட்சணமா இருக்கு. எனக்கு மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குது. எனக்கு தானுங்கண்ணா கணக்கே இல்லாத அளவுக்கு சொத்திருக்கிற 2 மருமகளுங்க நம்மோடுக்கு வர போறாங்கல்ல. இதுல என்னடா இருக்கு தம்பி? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நமக்கு மனுஷங்கடா முக்கியம். வெல் செட் சம்மந்தி. இதுக்காகத்தான் கலாச்சார பெருமையுள்ள உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். am I correct darling? யா யா யா. அது யா யா. சும்மா இருக்க நேரத்துல வீட்ல என்ன பண்ணுவீங்க? துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவேன், பாத்திரம் தேய்ப்பேன், ஊடு பெருக்குவேன், கூலி போடுவேன், அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் துணி துவைப்பேன், பாத்திரம் கழுவேன், பாத்திரம் தேய்ப்பேன். அமெரிக்கால எல்லாம் அப்படிதான் சம்பந்தி. என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். அமெரிக்கா அதானே நம்ம கலாச்சாரம். கோடியும் கலாச்சாரமும் சேருதுங்கண்ணோ. மவனி இப்ப கால் எடுக்கல, 2 ஒழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன். ட்ரீட் சாப்பிடா. ஐயா, சரியான பஜாரியா இருப்ப போல இருக்கு. ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தது பஜாரியா தான் இருக்கும். கண்டுக்காது. கோடி பணம் வருது இல்ல. மா அந்த பச்சை எடுத்து கொடுமா, அங்கதான் இருக்கு பாரு. வாங்க மிஸ்டர் ஏகாம்பரம். Yes. கரெக்டா சாப்பிடுற நேரத்துல காணாம போயிட்டீங்களே, வந்து சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. டேய் ஏகா, நீ எங்கே நில்லு. சம்பந்தி இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு ஆகாதுங்க. இப்படி இருந்தா எல்லாரும் நம்மள ஏமாத்தி போடுவாங்க. மாடுனா புறவடையில தான் இருக்கணும், நாய்னா வாசப்படியில தான் இருக்கணும். அத வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் நமக்கு மறுவாத. அப்படி இல்ல சம்பந்தி. இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம இவ்வளவு கலகலப்பா இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம ஏகாவோட நல்ல மனசு தானே. அதுக்காக செருப்பு எடுத்து தலையில வச்சுக்க முடியுங்களா? ஏகா, நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்ச மீதி இருக்கும், அதை எடுத்துட்டு போய் வெளியில வச்சு சாப்பிட. சொத்து பார்த்தா போதும். பாத்தியாடா, ஒரு கிரியேட்டருங்கிற மரியாதை கூட இல்லாம என்னை எப்படி மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்றாங்கன்னு. விடுங்க சார், இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல். கிரியேட்டர்ஸ் கோவப்படக்கூடாது. கிரியேட்டர்ஸ் மனுஷங்க தானடா, எங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குதுல்ல சார். வேணாம் சார், நீங்க இன்னொரு அவதாரம் எடுத்தா இந்த உலகம் தாங்காது சார். ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். சம்பந்தி நல்லா சாப்பிடுங்க. வெரி குட். வணக்கம். ஹாய் லட்சுமிகுமார். யூ? ஹலோ வெற்றிவேல், how are you? Fine fine. என்ன சம்பந்தி, இவரை முன்னாடியே உங்களுக்கு தெரியுங்களா? My best friend from childhood.
எங்க பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டர்லயே முக்கியமான ஃபேமிலி இந்த ஃபேமிலி தான். ஓகே. பாத்தீங்களாண்ணா யாரும் சொன்ன மாதிரி இந்த உலகம் ரொம்ப சின்னது. யாரோ சொல்லலைங்க, எங்க மாமா தான் சொன்னாரு. நான் எப்படா சொன்னேன்? எனக்கு ஞாபகமே இல்லையே. எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. அது எப்படா நான் சொன்னது எனக்கு ஞாபகத்துல இல்ல, உனக்கு மட்டும் எப்படா ஞாபகத்துல இருக்குது? ஏகோ இங்க ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னடா பண்ற? போ போடுங்க. இந்த முட்டா பீஸும் முரட்டு பீஸும் என்னை எப்படிலாம் இன்சல்ட் பண்ணுது பாத்தியா? என் பவர் எனக்கு இமெயில் பண்ணுதுப்பா, இவங்க 2 பேரையும் அழிக்க சொல்லி. ஐயோ சார், அதை அப்படியே டெலீட் பண்ணுங்க. நீங்க வெளியே வெயிட் பண்ணா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? நீங்க வாங்க ஆபீசர், வாங்க வாங்க, உட்கார்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. பூஜா, ஹாய், how are you? ஐம் ஃபைன் அங்கிள். ஆமா ரிஷி சார், நீங்க எப்படி இங்க? நான் ஒரு முக்கியமான வேலையா வந்தேன். ஆமா, நீங்க இங்க எங்க பொண்ணுங்களுக்கு இவங்க பசங்களை சம்பந்தம் பேசி முடிக்கலாம்னு வந்தோம். என்ன பெரிய அவர் சொல்றது உண்மையா? அதான் சொல்றாங்கல்ல. டேய் சாம்பார் ஊத்து. அப்போ உங்க தங்கச்சி பொண்ணு உன் பையனை கட்டி கொடுக்கலையா? தங்கச்சி தங்கச்சி பொண்ணா? அது யாரு? என்ன என்ன வெற்றிவேல்? அதான் வாஷிங்டன்ல பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருந்தாருல்ல, மிஸ்டர் பத்மநாபன். பத்மநாபன்டா. பத்மநாபன். ஓ யா 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 யா, ஐ நோ ஹிம் வெரி வெல். அந்த பத்மநாபன் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டார்ல, அந்த பத்மநாபனுடைய பொண்ணு தான் இந்த பூஜா, இவங்க தங்கச்சி பொண்ணு. வாட்? பூஜா? திஸ் பூஜா? திஸ் பூஜா தங்கச்சி? ஆமா, இந்த பொண்ணு தான் இவ்வளவு லட்சணமா இருக்குதே. அப்படி இருக்கும்போது எதுக்காக வேற இடத்துல சம்பந்தம் பாக்குறீங்க? அது சொந்தத்துல கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதான். ஆமா ஆமா, குறைகிறோம் வந்துரும் இல்லைங்க அண்ணா. ஆமா ஆமா, அதுக்கு தான். குட், யூ ஆர் ரியலி a sensible person. அதுக்காக கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு உங்க பசங்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்றது அவ்வளவு நல்லது இல்லைங்க. ஏய், எதுக்கு பேங்க்? எங்க வீட்ல இருக்கிற பொண்ணுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். டியர் சம்பந்திங்களா, நீங்க 2 பேரும் எதுவும் நினைச்சுக்கலன்னா நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? நாங்க ஒண்ணும் நினைக்க மாட்டோம் சம்பந்தி, நீங்க சொல்லுங்க. தாய் தகப்பன் இல்லாத பொண்ணை உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பொண்ணுங்களை உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்புறது அவளுக்கு நல்லா இருக்காதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்க நினைக்க வேண்டாம். சம்பந்தி, முதல்ல உங்க மருமகளுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க கல்யாணத்தை வச்சுக்குவோம். திடுதுப்புன கண்ணால நான் எப்படிங்க? நல்ல பையன் கிடைக்கணும் இல்லைங்களா? ஓ நோ, வாட் ஆர் யூ டாக்கிங்? நீங்க நினைச்ச எவ்வளவு நேரம் ஆயிருப்போகுது? இப்போ எங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நாங்க அமெரிக்கால இருந்து வந்தோம். உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி அமையலையா என்ன? எங்களுக்கு எந்த அவசரம் கிடையாது. பூஜாவுக்காக நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல மாப்பிள்ளைக்காக ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? அது இல்லைங்க. எங்க சாரை எதிர்த்து பேசாதீங்க. ஏன்னா அவர் டென்ஷன் பண்ணா இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாரு. பேசாம அவர் சொல்றதை செய்யுங்க மேன். எத்தனை நாளாச்சு எனக்கு வந்திருக்கு. ஐயா, வா வேலு, வா வா வா. உடம்பு சரியாயிடுச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏன்டா வேலை கத்துற? ஐயா இவன் தான் ஐயா பூஜா அம்மாவை கல்யாணம் மண்டபத்தில் தூக்கிட்டு போறது இவன் தான் ஐயா. ஆமாங்க ஐயா. சிவா வா. அவன் சொல்றது நெசமா? நீங்க தான் சார் அப்படி எல்லாத்தையும் சொல்ல சொன்னீங்க. டேய், என்னடா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற? ஹலோ பிரதர், ஐ அம் கமிங். ஏய், நீ சொல்றா பூஜா அம்மாவை கல்யாணம் மண்டபத்தில் கடத்திட்டு போனது யாரா? சொல்றா. இவனேதான். என்ன சார், நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா சொல்றேன்னா? அதுவா? நீ அவைகளை நிறுத்தி தரல. வேலை எனக்கு எல்லாம் தெரியும்டா, தெரியும். நீ சுமார் என்ன சம்பந்தி, மொத்தம் என்னதான் சொல்லுது? அது ஒண்ணும் இல்லைங்க சம்பந்தி, அவன் தலையில அடிபட்டிருக்குல்ல, அதான் ஏதோ ஐயா, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியலைங்கய்யா.
நார்மலாக இருக்கிறவங்களுக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. பாவன் இப்போ தான் கோமாலேருந்து வந்திருக்கேன். உனக்கு புரியுமா போகுது? வேலு, மறுபடியும் சொல்றேன், பதட்டப்படாத. கொஞ்ச நாளைக்கு வீட்டுல போய் எடுத்துக்கோ. போ. ஐயா நான் வந்து போன்னு சொல்றல, போ. வாங்கண்ணா, நீங்க உட்காருங்க சம்பந்தி. உட்காருங்க, நம்ம சீட் ஆடலாம். உட்காருங்க. சியர்ஸ் சியர்ஸ். சம்பந்தி, நீங்க இங்க வந்த பிறகு தினமும் பண்டிகை ஆட்டமா இருக்குது. உண்மையா சொல்லணும்னா பணத்துக்காகத்தான் உங்ககிட்ட சம்பந்தம் பண்ணோம். ஆனா இப்போ உங்க குடும்பத்தோட பழகினதுக்கு அப்புறம் எங்க குணமே மாறி போன மாதிரி இருக்கு. நெசந்தான் சம்பந்தி. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது கேட்கும்போது என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சம்பந்தி, சொல்லுங்க. இனிமே நாம இப்படியே இருப்போம். சரி. டேய், தம்பி, நேரமாச்சுல்ல, சாப்பிடலாமா சம்பந்தி? ஓகே, 1 மினிட். சரி, டேய், ஒரு ரவுண்டு உனக்கு வேணுமா? ஆண்டி உங்களுக்கு ஃபோன். ஐயோ எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஹலோ லக்ஷ்மி, சாப்பிட்டியாம்மா? இன்னும் சாப்பிடலங்க. என்னம்மா இது, மணி 10 ஆச்சுமா, இன்னும் சாப்பிடலங்கிற? ஏற்கனவே உனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வேற, டயத்துக்கு சாப்பிட்டுருமா? சரி சாப்பிட்றேங்க. லக்ஷ்மி, சொல்லுங்க. ஐ லவ் யூடா. நீட்டுங்க. அந்த படம் எடுங்க. பாத்தியாடா தம்பி சம்பந்திய, பொஞ்சாதிக்கு போன போட்டு சாப்பிட்டியா அப்படி இப்படின்லாம் கொஞ்சறாரு. என்ன சம்பந்தி நீங்க? எங்க வீட்டுல இந்த பழக்கமெல்லாம் இல்லைங்க. 2 நாள் ஆனாலும் சரி, நாங்க சாப்பிட்ட பறவைதான் எங்க எச்சிச்சாத்த சாப்பிடணும். இல்ல டிங்கிட்டா. சரியா சொன்ன தம்பி. தப்பு சம்பந்தி. பொம்பளைங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன உலகம். வீடு, புருஷன், புள்ளன்னு சதா நம்மளையே நினைச்சிட்டு நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க அவங்க. அப்படிப்பட்ட அவங்கள பாசத்தோட பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? சரி, டைம் ஆச்சு, டின்னர் போலாம். இருங்க சம்பந்தி, ஒரு நிமிஷம். நான் ஹலோ அண்ணி, அண்ணி, நான் சீதா அவர் பேசுறேன். ஒரு நிமிஷம் உங்க தங்கச்சி கிட்ட பேசணும், அவகிட்ட கொடுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நான் வந்து குழந்தை பேசணுமா? ஐயோ என்கிட்டயா? எனக்கு பயம். பேசுடி. ஹலோ, பேசுறீங்க? பேசுங்க. ஏனுங்க? ஏண்டி மீனாட்சி, சோறு சாப்பிட்டியா? அது எப்படிங்க நீங்க சாப்பிடாம? அடே லூசு, எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தேன் வெய்யே, அசிமிட்டி தான் வரும். அசிமிட்டிங்க? முட்டாச்சிருக்கி, ஒண்ணு தெரியாது. ஐ லவ் யூ. மிட்டுவா அப்படின்னா இங்கன்றா பண்ற? ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் இல்லையா? உனக்கம். ஹலோ, சொல்லுங்க மாமா. ஏய், அத்தை கிட்ட கூட. பெரிய மாமா. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். அத்தை உங்களுக்கு ஃபோன். மாமா பேசுங்க. ஹலோ சிவகாமி, நான் தான். சோறு சாப்பிட்டியா? இன்னும் இல்லைங்க. சீக்கிரம் சாப்பிடு, இல்ல எனிமிட்டி வந்துடும். நான் இப்பவே போறேன். சிவகாமி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சொல்லுங்க.
மீ டூ பட்டிக்காடு